ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு ஆலியா கட் டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து மேலே டாப் பீஸ் தனியாகவும் கீழே ஹிப்பில் இருந்து தனியாகவும் நம்ம எடுக்கணும். எப்பவுமே போல் நம்மளோட ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லென்த்துக்கு உண்டான பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 14 இன்ச்சு லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நெக் எப்பவும் போல் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சு, அப்புறம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 ஒரு 9.25 இன்ச்சு, இடுப்புக்கு ஒரு 8.5 இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே கட் பண்ணுறது போல் தான். ஸோ அதனால் இதை பெருசாக நான் காமிக்கல. ஃபாஸ்ட்டாக கட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இறக்கம் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து ஆலியா கட்டுக்கு வி நெக் தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வி நெக்கே வைக்கிறேன். ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஒரு இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் போட்டுட்டு அதையும் ஷேப் இடுப்புக்கிட்ட ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட்டுக்கு உண்டான நெக்கோட ஷேப்பையும் பேக்குக்கு உண்டான நெக்கோட ஷேப்பையும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே பாட்டமுக்கு மட்டும் மேலே பீஸ்க்கு மட்டும் நான் வந்து லைனிங் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்கும்போது இது கெட்டியாக தான் இருந்தது. ஆனால் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளெயின் கிளாத் தான். இதுவும் நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். 5 மீட்டர் கிளாத்து. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து சென்டர்லேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து நம்ம இடுப்பு பாகத்துக்கு நம்ம இப்போ பார்த்தாலே கட் பண்ணுறத பார்த்தாலே புரியும். சொன்னால் புரியறத விட கட் பண்ணி இது ஒரு 4 பீஸ் 4 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அது. நெக்கு வந்து நான் கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். ஸ்லீவுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு லென்த்து வந்து ஒரு 16 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். எப்பவும் போல் ஸ்லீவ் கடைசியில் சரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கலாம். இது ஆர்ம் ஹோலோட இது வந்து 9.25 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு. ஸ்லீவ் எப்பவும் போல் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதை ஒரு ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இடுப்பு பாகத்துலேருந்து நம்மளுக்கு கீழே உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு விட்டுக்கோங்க. லென்த்து மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் பீஸ் தான். ரெண்டு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். லென்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். லென்த்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சைடில் எதுவும் இடுப்புக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 4 இன்ச் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா அங்கே 4 இன்ச் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 4 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதே ஷேப்பை வந்து கொண்டு வந்துடணும். இப்படி தான் ஆலியா கட் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். இது நம்ம ஹிப்போட சைஸ் எவ்வளவோ அவ்வளோ, அது போக மித்தது இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸில் கட் பண்ணுறது ஈஸி தான். இதில் நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நெக்கு எப்படி கேன்வாஸில் ட்ரா பண்ணுறது, கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம செப்ரேட்டாக பார்க்கலாம்.
நம்ம லைனிங்கில் எப்படி நெக்கை மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு நமக்கு லென்த்து நம்மளுடைய நெக்கு அளவு அதை மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து நம்ம ஒரு எவ்வளோ நமக்கு வந்து சைடில் தேவையோ, நான் ஒரு 1.25 இன்ச் பக்கம் வச்சுருக்கேன். அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணதை கட் பண்ணினோம்னா அதுதான் நம்மளுக்கு தேவையான நெக் பீஸ். இதை வந்து நம்ம இன்னொரு லைனிங்கில் வச்சு இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த இது வந்து விலகாமல் இருக்கும் நெக்கு. அதுக்காக தான் அந்த சென்ட்ரு பீஸை வந்து நான் கட் பண்ண, அதாவது நெக்கு மேலே அந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணாமல் இருக்கேன். அதே போல் பேக்குக்கும் நான் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு கிளாத்தில் வந்து நம்ம வச்சு இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணாமல் தைக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே. அயன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து விலகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, கட்டிங் மீடியம் முடிஞ்சது.